வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோலான்ஸ். இன்றைய இந்த வீடியோவில் 2026ஆம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது என்பதை முழுமையாகவும் தெளிவாகவும் பார்க்கப் போகிறோம். மிதுனம் ராசி 2026ஆம் ஆண்டு பலன்கள். ஆண்டின் தொடக்கமே நல்ல ஆரம்பம் நண்பர்களே. 2026ஆம் ஆண்டின் தொடக்கம் முதலே அமர்க்களமாக தொடங்குகின்றது. ஆம், ராசிநாதன் புதன் குருவுடன் 7ஆம் இடத்திலிருந்து ராசிக்கு பரிவர்த்தனை பெறுகின்றார். இது நல்ல அமைப்பாகும். இது வாழ்க்கையில் முன்னேற்றம், அதிர்ஷ்டம், நண்பர்கள், மனைவி, கூட்டுத்தொழில் இவை அனைத்திற்கும் ஒரு அற்புதமான ஆரம்பமாகும். சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு பாவிபத்தில் இருக்கலாம் என்பதன் அடிப்படையில் மிக நல்ல நிலை. 2026ஆம் ஆண்டு முழுவதும் அங்கேயே இருந்து தொழில், நிலைத்த வருமானம், இலக்குகள் நிறைவேறும் பலன்களை தரப்போகிறார். குரு ராசியில் இருப்பது ராசியை சுபத்துவப்படுத்தவார். மனம் தெளிவாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், தாய்மாமன் வீட்டில் நல்ல நட்புறவு, கௌரவத்திற்காக செலவு செய்வது. ஒருபுறம் நிகழ்ச்சிகள் நடந்தால் பணம் செலவாகிறதே. பணம் எப்போது சம்பாதிப்பது? கடந்த 2 வருடமாக செலவு மட்டுமே செய்து கொண்டிருக்கிறேன். மேலும் நான் செலவு செய்வதற்கு கூட கடன் வாங்கிதான் செலவு செய்கிறேன். மேலும் ஒரு சில நான் சொத்துக்களை விற்றுதான் செலவு செய்கிறேன். நான் வாழ்நாளில் சம்பாதிக்கவே இல்லையே. இது போன்ற கேள்விகளுக்கு விடை கிடைக்க வேண்டும் அல்லவா? ஆம், இதற்கு 2026ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி முதல் குரு 1ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைந்து உச்சமடைகிறார். இது மிக மிக நல்ல நிலையாகும். அது மட்டுமல்ல, உச்சனின் வீட்டில் சனி பகவான் என்ற உன்னத நிலையும் அடைகின்றார். சனி பகவான் இந்த நல்ல நிலை கடந்த 60 வருடமாக யாருக்கும் அமையவில்லை என்பதுதான் உண்மை. குரு மற்றும் சனி பகவானும் சேர்ந்து 9-10 குடையவர்களான இவர்கள் அற்புத மாற்றங்களையும் ஏற்படுத்துவார்கள். என்ன மாற்றங்களை எல்லாம் சந்திக்கப் போகின்றீர்கள் பார்ப்போம். தொழில், நீர் சார்ந்த துறைகள், கடல் கடந்த வேலை, கட்டிடம், ஆன்மீகம், அரசு நிர்வாகம், உள்ளாட்சித்துறை, டீச்சர் போன்ற துறைகளில் நல்ல உயர்ந்த திடமான முன்னேற்றங்களையும் சந்திக்கப் போகின்றீர்கள். திருமணம், 7ஆம் அதிபதியான குரு ஜூன் 2ஆம் தேதி முதல் 2ஆம் இடத்தில் நுழைகிறார். ஆண்டின் பிற்பகுதி திருமணத்திற்கு ஏற்ற காலங்களாக கணிக்கப்படுகின்றன. குறிப்போ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதங்களும் சுமாரான மாதங்களாக கணிக்கப்படுகின்றன. முடிவாக 2026ஆம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாக உயர்வு தரும் ஆண்டாக அமையப் போகின்றன. வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை பார்க்கலாம்.